ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம கோடை காலத்துக்கு ஏற்ற ஒரு அருமையான ஜில்லுன்னு ஒரு ஃப்ரூட் ஜூஸ் தாங்க செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு ஜில்லுன்னு கிர்னி பழம் ஜூஸ் தாங்க செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு நான் ஒரு முழு கிர்னி பழம் எடுத்துருக்கிறேன். இது என்னென்னா நல்லா பழமாக இருந்தால் தான் உங்களுக்கு அதோட டேஸ்ட் நல்லா இருக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதை ரெண்டாக கட் பண்ணிடலாம். நம்ம இது ரெண்டாக கட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு கட் பண்ணணும்னா. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ இதை என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த விதைகள்லாம் எடுத்து நம்ம போட்டுடலாம். ஸோ எல்லா விதையும் இது மாதிரி எடுத்து போட்டுட்டு இதை என்ன பண்ணுறீங்கன்னா, இதை நாலாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதோட மேல் தோலாம் நம்ம எடுத்துடலாங்க. ஸோ இப்போ நம்ம இதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டோம். ஸோ நல்ல பழமாக இருந்தால் தான் இது உடைய ஜூஸோட அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதோட தோலை நம்ம எடுத்துடலாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நாலாக கட் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா தோல் ஈஸியாக எடுக்கிறதுக்கு நமக்கு வரும். இப்போ பழத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க. நான் இதில் ஒரு கால் பகுதியை மட்டும் எடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா, நம்ம ஜூஸ் போட்ட பிறகு இதை அது மேலே போட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ இதில் இப்போ நம்ம பாதி பாதியாக நம்ம இதை என்ன பண்ணலாம், நல்லா ஜூஸ் அடிச்சுக்கலாம். ஸோ பாதி பழத்தை மட்டும் இதில் போட்டுக்கோங்க. அடுத்து இதில் நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா நீங்கள் சர்க்கரையை கொஞ்சம் கூடுதலாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் நம்ம பால் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் பால் காய்ச்சாத பால் எடுத்துருக்கேங்க. அது இல்லாமல் கொஞ்சம் ஜில்லுன்னு உள்ள பால் தான் இது. ஸோ குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டா இதுக்கு பதில் நம்ம தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாதி பால் மட்டும் ஊற்றிட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதை நல்லா பிளெண்ட் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம ஒரு கிளாஸில் சர்வ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். அது இல்லாமல் இந்த வெயில் காலத்தில் இது மாதிரி குடிக்கும்போது நல்ல உடலுக்கும் நல்ல குளிர்ச்சி தருங்க. ஸோ இது நம்ம ஐஸ் க்யூப் வேணால் சேர்த்துக்கலாம். இல்லைனா இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், குடிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஐஸ் வேணான்னா நீங்கள் இதை அப்படியே குடிச்சிடலாங்க. இப்போ நம்ம இது மாதிரி சின்ன சின்னமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த கிர்னி பழத்தை. அது இதில் போட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி போட்டுட்டு இது என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்பூனை வச்சு ஒரு கலக்குன பிறகு அதை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.